delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உதயநிதி அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த வார்த்தை மிகப்பெரிய தவறான வார்த்தையாக தான் பொதுவில் பார்க்கப்படுது. பெரும்பாலும் அவருக்கு இது இவ்வளோ பெரிய சிக்கலாக போகும் தெரியாமலாம் பேசியிருக்க மாட்டார். என்ன காரணம்னா உதயநிதி பேசுகிறது இந்தியா முழுக்க எப்போவுமே கவனிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் இப்போ அதை கைது பண்ணி அவங்களுக்கு பூம் கொடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவரை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி நீதிபதி சொன்னது 12 மணி வரைக்கும் பொறுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கைது நடவடிக்கை 11 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அரசியல் ரீதியாக என்ன மாற்றங்களை கொண்டு வரும், அரசியல் ரீதியாக யாருக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு பார்க்கணும். இது பாஜக ஆதரவு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் விசிகே நபர்கள் முதற்கொண்டு உதயநிதியை வச்சு செய்கிறாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு என்ன தோணுன்னா எதுக்கு கைது பண்ணியிருக்காங்க, அவர் என்ன அப்படி பேசினாரா அப்படின்ற மாதிரி இந்த பேச்சு மிகப்பெரிய வைரல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் தான் இன்றைக்கி பயங்கர வைரல். வெறும் இந்த ஒரு வார்த்தைக்காகலாம் கைது பண்ண மாதிரி தெரியல. மொத்தம் 9 வழக்கு போட்டிருக்காங்க. அதில் சதி செய்தல், தூண்டி விடுதல், கலவரத்தை உருவாக்குதல், இப்படி 9 வழக்கு போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி. நாளைக்கு சட்டப்பேரவை கூட போடுது. இப்போ நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? நாளைக்கு காவிரி விவகாரம் சட்டமன்றத்தில் பேசுவாங்க. அங்கே மிகப்பெரிய பேச்சு பொருளாக கவனிக்கப்படும். எங்கே யார் பேசுறது, கடந்த முறை காவிரியில் தண்ணி சரியாக வந்திருக்கு, ஆடிப்பெருக்கு விழா நடக்கும்போது காவிரியில் தண்ணி கரைபுரண்டு ஓடி இருக்கு. இன்றைக்கி காவிரியில் தண்ணி இல்லை. கர்நாடக முதல்ல டிகே சிவகுமார் சொல்கிறாரு விஜய் மெச்சூரிட்டி இல்லாத பர்சன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு அங்கேயே நெகட்டிவ், தண்ணி வராது இங்கேயே நெகட்டிவ். அப்புறம் நீ டெல்டா பகுதியில் விஜய்க்கு எதிரான ஒரு நெகட்டிவ் இருக்குது. இப்போ இந்த விஷயம் எப்படி பூம் ஆகுதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நேற்று அவர் பேசிட்டு வந்துட்டார். சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பேசி போடுது. அவர் பேசுனது நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இது எங்கே சர்ச்சையாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாராயண திருப்பதினு நினைக்கிறேன், பாஜகவுடைய நாராயண திருப்பதி. அவர் பெண்களை பற்றி தவறாக பேசலாமா அப்படின்னு எடுக்கிறார். அதுக்கப்புறம் தமிழிசையர்கள் பெண்களை பற்றி இவ்வளோ மோசமாக பேசலாமா அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் மிகப்பெரிய பூதாகரமாக மாறுது. இந்த விஷயத்தை பூதாகரமாக மாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவக கிடையாது, பாஜக தரப்பில் இருக்க ஐடி. அது உதயநிதிக்கு சாதகமாக தான் மாறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு திமுக காரங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி. தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம். அப்போ என்னென்னா ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை, கவனிப்பை கொண்டு வரணும். நான் என்னென்னா பேரை மென்ஷன் பண்ணி அவரே சொன்னார். சமீபத்தில் உதயநிதி பேசுனதை கூட செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு பெண் நீதி கேட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கைது நடவடிக்கை எதுவுமே பாயலை, அது பெருசாக எடுத்துக்கவே இல்லை. நான் இன்றைக்கி இதுக்கு மட்டும் பேரே வரல, ஒரு சின்ன களங்கம் தூக்கி வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது 2 விதமான நெகட்டிவை கொண்டு வந்து. செயல்பாடு தான் நின்று பேசும், செய்தி நின்று பேசாது இல்லையா? செய்தி அதிகபட்ச வதந்தி, அவ்வளோதான். இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்களே கரண்ட் கட்டு, உடனடியான கைது, நாளைக்கு சட்டப்பேரவை நடக்குது, காவிரி பிரச்சனை போயிட்டு இருக்குது. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூரில் பேசின பேச்சு ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு. இன்னைக்கு காலையில் நம்ம இப்போ பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை இவ்வளோ பெருசாக கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன? உதயநிதி அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த வார்த்தை மிகப்பெரிய தவறான வார்த்தையாக தான் பொதுவில் பார்க்கப்படுது. திமுக காரங்க என்ன தான் சாதகமாக பேசினாலும் அது பொதுவில் அது தவறான ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க. குறிப்பாக அந்த வார்த்தையை அவர் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் த்ரிஷான்னு சொல்கிறார். ஆனால் அவர் த்ரிஷான்னு எங்கேயுமே அவர் சொல்லலை. பெரும்பாலும் அவருக்கு இது இவ்வளோ பெரிய சிக்கலாக போகும் தெரியாமலாம் பேசியிருக்க மாட்டார். என்ன காரணம்னா உதயநிதி பேசுகிறது இந்தியா முழுக்க எப்போவுமே கவனிப்பாங்க. அவர் சாதாரணமாக சனாதனம் சொல்லிட்டு போயிடுவார். ஒரு 4 நாள் சோஷியல் மீடியாவில் அதுதான் பெரிய பூமாக இருக்கும். இன்றைக்கி நான் கவனித்த விஷயம் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தொடர்ந்து எல்லோரும் அமைதியாகவே இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு தோணுதல் இருந்ததே இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக இருக்காங்களே, எதையும் பெருசாக கண்டுக்கலையோ அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு விஜய் இப்போ அதை கைது பண்ணி அவங்களுக்கு பூம் கொடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனால் ரொம்ப ஒரு அமைதியான சூழல் இருந்துகிட்ருக்கு. யாருமே பெருசாக எடுத்துக்கல, எதுவும் கண்டுக்கல. அவர் அந்த விஷயத்தை பேசினார் அப்படின்னு சொன்னால் அவர் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே 9 பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க. அதே போல் தமிழகம் முழுக்கும் இருந்து தாவகக்காரங்க வழக்கு போட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபுல் டைட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அவரை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி நீதிபதி சொன்னது 12 மணி வரைக்கும் பொறுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கைது நடவடிக்கை 11 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரை கைது பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பக்கம் அவர் தவறு அப்படின்னு விட்டுருவோம், தவறு சரி, அதை தாண்டி இது அரசியல் ரீதியாக என்ன மாற்றங்களை கொண்டு வரும், அரசியல் ரீதியாக யாருக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு பார்க்கணும். திமுக எதற்குமே கைது நடவடிக்கைன்னு பெருசாக எடுக்காது, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து கைது நடவடிக்கைன்னு எடுப்பாங்க, குண்டு கட்டையை தூக்கிட்டு போவாங்க. ஆனால் இது திமுக ஆட்சி காலத்தில் அதை பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை பெருசாகி விடுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல,
அதை யார் பண்ணுவாங்க அப்படின்னா விஷயம் தெரியாத ஆட்கள் தான் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து சில விஷயங்களை வந்து கவனிக்காமல் விடணும். ஆனால் சில விஷயங்களை கவனிச்சே ஆகணும். கவனிக்க வேண்டிய விஷயம் கவனிக்கக்கூடாத விஷயம்னு ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து தாவேக்கா வந்து தேர்தலுக்கு முன்னாடி திமுக வந்து பயங்கரமாக அடிச்சிருந்துச்சுல, அப்போ திமுக அதை கவனிச்சிருக்கணும். அங்கே கவனிக்க தவறிட்டாங்க. இப்போ வந்து இந்த விஷயத்தில் வந்து இதை பெருசாக கவனிச்சிருக்கணுமா அப்படின்னா கவனிக்க வேண்டாம். ஆனால் இங்கே கவனிச்சிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா இரண்டுமே வந்து அரசியல் ரீதியான மாற்றங்களுக்கு இதை வந்து விட்டுடும். உதயநிதியோட பேச்சு வந்து பெரிய வைரல். இந்தியா முழுக்க இன்றைக்கி அதுதான் பேச்சு வருது. சரி, 2 பக்கமாக கொண்டு போகிறாங்க. எப்படின்னா இதை வந்து பாஜக ஆதரவு காங்கிரஸு கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் விசிகே நபர்கள் முதற்கொண்டு உதயநிதியை வந்து வச்சு செய்கிறாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு என்ன தோணுன்னா வந்து எதுக்கு கைது பண்ணியிருக்காங்க, அவர் என்ன அப்படி பேசினாரா அப்படின்ற மாதிரி. இதுதான் இந்த வேர்ட்ஸை ரொம்ப தவறான வார்த்தை அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கற்றுக்கிட்டாரு. சில பேர்லாம் என்ன பேசியிருக்காரு எனக்கு ஒன்றுமே தெரியலையே, இதில் என்ன தப்பாக பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் யோசித்து நம்மளாம் வந்து ஒரு பெரிய இலக்க உரை கொடுத்ததுக்கப்புறம் தான் ஓகே இப்படி பேசியிருக்காரோ அப்படி எடுத்துக்கலாமோ இப்படி எடுத்துக்கலாமோ அப்படின்னு. ஆனால் இப்போ கூட அது யூகத்தின் அடிப்படையில் தான் வந்து ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ திமுக தரப்பில் யூகத்தின் அடிப்படையில் ஒன்று சொல்கிறாங்க, தாவேக தரப்பில் யூகத்தின் அடிப்படையில் ஒன்று சொல்கிறாங்க. இதில் வந்து யார் யார் எப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்து இது மிகப்பெரிய குற்றம், இன்னொரு பக்கம் வந்து அப்படியா பேசியிருக்காங்க அதில் அப்படியா வருது அப்படின்னு ஒரு பக்கம். இதை தாண்டி அரசியலுக்கு இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மைலேஜ். இப்போ உதயநிதியோட மாஸ் என்ன அப்படின்னு ஒன்று நீங்கள் பார்த்துட்டீங்க. நேற்று என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து தஞ்சாவூரில் பேசினார்ல, அந்த பேச்சை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த பேச்சு மிகப்பெரிய வைரல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் தான் இன்றைக்கி பயங்கர வைரல். அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி பேசினா என்ன ஆகும் அப்படின்னு வந்து ஒரு டெமோ. நேற்று வந்து எல்லாரையும் பார்த்து பொலக்கட்டு கட்டிட்டார். வெறும் இந்த ஒரு வார்த்தைக்காகலாம் வந்து கைது பண்ண மாதிரி தெரில. மொத்தம் 9 வழக்கு போட்டிருக்காங்க. அதில் சதி செய்தல், தூண்டி விடுதல், கலவரத்தை உருவாக்குதல், பெண்கள் மீது தவறாக பேசுகிறது, ஆபாசமாக பேசுகிறது, பொது இடத்துல ஆபாசமாக பேசுகிறது, இப்படி 9 வழக்கு போட்டிருக்காங்க. குறிப்பாக இது வந்து நான் அவைலபிள், இதில் நீங்கள் வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி. இப்போ தமிழ்நாடு முழுக்க நிறைய ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னும் வந்து ஒரு சிக்கலில் உருவாக்கும், ஒரு அழுத்தம் தான். அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து சட்டப்பேரவை கூட போடுது. இப்போ நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? நாளைக்கு காவிரி விவகாரம் வந்து சட்டமன்றத்தில் பேசுவாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து மிகப்பெரிய பேச்சு பொருளாக கவனிக்கப்படும். எங்கே யார் பேசுகிறது, உதயநிதி பேசினா அங்கே வந்து முழுக்க சட்டமன்றத்தில் அவருடைய பேச்சு மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் விஜய். இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் எனக்கு தெரிஞ்சு 2 ஆட்ட நாயகர்கள் தான். முன்னாடியாவது இப்போது கலைஞர் இருக்கும்போது இன்னும் 4 பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. இப்போ பழைய அன்பழகன்லாம் பேசினாங்களே, ஜெயலலிதா முன்னாடி எதிராக பயங்கரமாக பேசுவார். அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நேரத்தில் நான் சில நேரங்களில் பார்க்கும்போது விஜயகாந்த் இருக்கும்போது அவர் பயங்கரமாக பேசுவார். இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு நிறைய அமர்க்களமாக பேசுகிற இடத்துல வந்து இன்றைக்கி பெருசாக யார் பேச்சும் யாரும் கவனிக்கிறதா தெரியல. நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 பேர் பேச்சு தான் வந்து மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறுது. ஒன்று விஜய், இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின். ஸோ அப்போ இன்னைக்கு பாருங்களேன், நாளைக்கு வந்து முக்கியமான ஒரு கூட்டம் நடக்க போகுது சட்டப்பேரவையில். அந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து காவிரி தொடர்பான விஷயங்களை வந்து கொண்டு வருவாங்க. அதில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. குறிப்பாக வந்து கடந்த முறை காவேரியில் தண்ணி சரியாக வந்திருக்கு. ஆடிப்பெருக்கு விழா நடக்கும்போது காவேரியில் தண்ணி கரைபுரண்டு ஓடி இருக்கு. இன்றைக்கி காவேரியில் தண்ணி இல்லை. ஒரு கடத்தில் மழை பெஞ்சு வேறு வழியே இல்லாமல் தண்ணி திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குறைவான தண்ணி அப்படின்னு. இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த குறைவான தண்ணி அதை தாண்டி ஒரு ஆளுமைன்னு ஒன்று இருக்குல்ல. கர்நாடக முதல்ல வந்து டிகே சிவகுமார் சொல்கிறாரு விஜய் வந்து மெச்சூரிட்டி இல்லாத பர்சன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு அங்கேயே நெகட்டிவ், தண்ணி வராது இங்கேயே நெகட்டிவ். அப்புறம் வந்து நீ டெல்டா பகுதியில் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஒரு மாதிரி கொந்தளிச்சு போய் தான் இருக்காங்க, கொதிச்சு போயிருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்தால் தான் அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ண முடியும். தண்ணி வரலைன்னா அவங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாது, வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அப்போ இங்கே அது சிக்கல். அதனால தான் அந்த நேற்று நடந்த கூட்டம் வந்து மிக எழுச்சியோடு நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் அவர் கடுமையாக பேசியிருக்காரு. ஒருத்தரோடல எல்லாரையும் போட்டு பேசியிருந்தார். அமைச்சர்கள் யார் யாரை என்னென்ன விஷயங்களை வச்சு பேசினார் அப்படின்னு. இப்போ இந்த விஷயம் எப்படி பூம் ஆகுதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. நேற்று அவர் பேசிட்டு வந்துட்டார். சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக பேசி போடுது. அவர் பேசினது நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இது எங்கே சர்ச்சையாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாராயணன் திருப்பதின்னு நினைக்கிறேன், பாஜகவுடைய நாராயணன் திருப்பதி. அவர் வந்து பெண்களை பற்றி தவறாக பேசலாமா அப்படின்னு வந்து எடுக்கிறார். அதுக்கப்புறம் தமிழிசையர்கள் வந்து பெண்களை பற்றி இவ்வளோ மோசமாக பேசலாமா அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய பூதாகரமாக மாறுது. இந்த விஷயத்தை பூதாகரமாக மாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக கிடையாது, பாஜக தரப்பில் இருக்க ஐடி. அவங்க தான் இதை பெருசாக எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொருத்தராக சேர்றாங்க. இப்போ அதிமுக தரப்புலேயே வந்து இதுக்கு கைது பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு எது கைது பண்ணணும், நீங்கள் வந்து எதிர்கட்சிகளை முடக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்புறம் வந்து இந்த உடனடி கைது இருக்கு இல்லையா, அது வந்து உதயநிதிக்கு சாதகமாக தான் மாறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு சாதகமாக போகுது. அதை வந்து திமுக காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய எழுச்சி. தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம்
இப்போ உதயநிதிக்கு இவ்வளோ பெரிய மாஸ் இருக்கா அப்படின்றது இப்போ தனியாக தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் விஜய் இருக்கிற நேரத்தில் விஜய்க்கு எல்லா இடத்துலையும் கூட்டம் கூடுது. விஜய்க்கு கூட்டம் கொடுறதுக்கு முக்கிய காரணம் குழந்தைகள் வரைக்கும் கூடுது. ரொம்ப இயல்பாக அவருக்கு எல்லாரையும் தெரியுது. இப்போ கர்நாடகா போனால் கூட அது தெரியும். ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு மாஸ் ஹீரோவாக இருக்கனால அவர் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அதே சமயம் வந்து உதயநிதிக்கெலாம் வந்து கோராக இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் அவரை பிடிச்சி கொள்கை அடிப்படையிலையோ இல்லைன்னா ஏதாவது கட்சி சார்பாகவோ இல்லை வேறு ஏதோ வகையில் அவர் பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவர் கூட நிற்க முடியும்னு வைக்கலாம். இல்லை இருக்க முடியும், இல்லை ஆதரவாக இருக்க முடியும். அவ்வளோ கூட்டம் இங்கே இருக்குது அப்படின்றத இந்த ஒரு பேச்சு வந்து காட்டிடுச்சு. அவரை கைது பண்ணது மூலமாக 3 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, தூங்கி கிடந்த திமுகவை எழுப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அரசியல் பண்ண விஷயமே இல்லாமல் இருந்துச்சு. என்ன காரணம்னா, என்ன அரசியல் எடுத்துகிட்டு வந்தாலும் அதை வந்து விஜய் என்ன பண்ணுவார்னா, மிகப்பெரிய காவேரி பிரச்சனை போயிட்டு இருக்கோன்னு வைங்களேன். விஜய் என்ன பண்ணுவார், இங்கேருந்து கத்திபராக போயிட்டு வருவார். முழுக்க 2 நாள் ஊடகத்தில் தான் செய்தி. அதுக்கப்புறம் அதுக்கு மாஸ் சீன்லாம் போடுவாங்க. ஏன் ப்ரைம் மீடியாக்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு மாஸ் எலிவிஷனோட வீடியோ போட்டு ஒட்டுமொத்தமாக காவல் தண்ணி வருமா, இந்த பாருங்கள் விஜய் எப்படி நடக்கிறாரு பாருங்கள், இந்த பாருங்கள் விஜய் 110 அடி ஏறி இருக்காரு பாருங்கள், இது அவங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி மாற்றிருந்தாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உள்ளுக்குள்ளே கிளண்டு வருது அப்படின்னா செயின்கோபைன் ஃபேக்ட்ரிக்கு போவார். அது வந்து ஒரு 2 நாள் ஒரு பேசுபொருளாக இருக்கும். மக்கள் அதை பார்த்து பார்ப்பாங்க, அப்படியே ஓடிட்டு இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாதிரி பேசுபொருள் இது வந்து திமுகவுக்கு பெரிய நெகட்டிவாக இருந்தது. என்ன காரணம்னா, செய்தி வெளியே போகவே மாட்டுது. நம்ம என்ன முக்குனாலும் வெளியே தெரிய கொண்டு வர முடியல. என்ன காரணம்னா, ஊடகங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது. ஓகேவா? அது போக சோஷியல் மீடியாவில் பயங்கர ஸ்ட்ராங்காக டிவிக்கு இருக்குது. இது போக எதிர்கட்சிகளாக இருந்த கூட அந்த தோழமை கட்சிகளாக இருக்கல, இன்றைக்கி விசிகே, அப்புறம் வந்து முஸ்லீம் லீகாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இவங்க தான் அதிகமாக வந்து சோஷியல் மீடியாக்களில் இயங்குவாங்க. அவங்க தான் ஏதாவது விஷயத்தை எழுதி அப்பப்போ போட்டே இருப்பாங்க. என்ன அரசியல் நகர்வு நடக்குது, அதை நம்ம என்ன விஷயங்கள் நம்ம வந்து கருத்து சொல்லலாம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போது அது அவங்களுக்கு நெகட்டிவ் இல்லவே இல்லை. இப்போ காங்கிரஸ் போட்டு கொலை குத்துது திமுக, பார்த்துருப்பீங்கள்ல. விசிகே தான் இன்றைக்கி போட்டு பொழக்குது திமுக. ஓகேவா? அப்போது என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய மொத்த ஆதரவும் தாவக சார்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு விஷயம் வெளியே போகவே இல்லை. இன்றைக்கி உதயநிதி கைது ஒரு பக்கத்தில் வந்து 2 விஷயத்தை வந்து கிளர்ச்சியடை வச்சிருச்சு. ஒன்று, உதயநிதியோட செல்வாக்கு என்னவா இருக்குது அப்படின்னு. இன்னொன்று, திமுக காரங்களுக்கு ஒர்க் பண்ண ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா, இன்றைக்கி எல்லா பக்கமும் போட்ட நடக்குது. இது இன்றைக்கி மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுது. அப்போ என்னென்னா, ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்தை நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கு அவருக்கான கவனிப்பை கொண்டு வரணும். எப்படி சொல்கிறது, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ஆக்ஷன் ஏதாவது ஒன்று இருக்கட்டும். அந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி உதயநிதி பேசின பேச்சு வந்து சாதாரண ஒரு சமூக ஊடகங்கள் எவனோ ஒருத்தன் போட்டதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, நான் இன்றைக்கி சாதாரணமாக பார்த்துட்ருக்கேன். ஒருத்தனுக்கு வந்து அந்த ஷேர் மட்டுமே வந்து 24,000 ஷேர் சாதாரணமாக ஒருத்தர் கட் பண்ணி போட்டிருக்கு. ஊடகங்களில் விட்டுருங்க, ஊடகங்களை தாண்டி சின்ன சாதாரண நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க உதயநிதி பேசினதை கட் பண்ணியோ இல்லை உதயநிதி தொடர்பான விஷயங்களை போட்டால் கூட பிச்சுட்டு போகுது. அப்போ மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா? சோஷியல் மீடியாக்களாக இருக்கட்டும், இன்றைக்கி வடக்கு மீடியாக்கள் வந்து இதுதான் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. NDTV முத கொண்டு எல்லா சேனலும் இவங்க தான் இதுதான் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உதயநிதிக்கு அரசியல் பண்ண ஒரு விஷயம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு விஷயம் வந்து மாசாக வந்து விஜய் பண்ணுவார். ஏன்னா பேசுறதுக்கு ஆள் கிடையாது. நாளைக்கு விஜய் தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இன்றைக்கி அவரை தூக்கி வச்சே ஆகணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேசுகளை வந்து இவர் மட்டும் தான் பேசுகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் தலைவரும் பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து நைனா நாயகர் தான் ஃபஸ்ட்டு அவர் தான். இவராவது பேரை கூட சொல்லலை. கூட்டத்தில் இருக்கவங்க கத்தினா சிங்கம் கலைஞச்சு நான் எங்கடா சொன்னேன், கூட்டத்தில் இருக்கவங்க சொன்னான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே என்னென்னா வந்து இப்போ நைனா நாயகர்னா வந்து பேரை மென்ஷன் பண்ணி அவரே சொன்னார். அதே போல் சமீபத்தில் வந்து உதயநிதி பேசும்போது கூட செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு பெண் நீதி கேட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து கைது நடவடிக்கை எதுவுமே பாயலை, அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி இதுக்கு மட்டும் பேரே வரல, ஒரு சின்ன களங்கம் வந்து தூக்கி வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது 2 விதமான நெகட்டிவை கொண்டு வந்து வரும்ல. மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் பார்ப்பாங்க இல்லையா, ஏன்னா இதுக்கெல்லாம் போய் கைது பண்ணுவாங்க, அப்போ என்ன பண்ணணும் சொல்லவே கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் தான் அடையாளப்படுத்துறீங்க, பொது இடத்த கூட்டு வரீங்க, பொது இடத்துல வந்து அவங்க தான் வந்து நிற்கிறாங்க, முக்கியமான ஃபங்க்ஷனில் வந்து அவங்க நிற்கும் போது மக்கள் பேச தான் செய்வாங்க. அப்போ மக்களுடைய பேச்சு அப்படி தான் இருக்குது, அதை நம்ம தான் உருவாக்குறோம் இல்லையா, அதை அப்படி தான் பார்ப்பாங்க. அது ஒரு பக்கம் சரி, ஒரு பக்கம் தவறு, இல்லை அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்ணன் தங்கை உறவு இருக்குது, எதோனா எடுத்துங்க. ஆனால் பொது இடத்துல வரும்போது நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. அதை வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தான். ஆனால் அரசியல் ரீதியாக வந்து யாருக்கு இது பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு இது பாசிட்டிவ்.
திமுக அதை வச்சு அரசியல் பண்ணும். நாளைக்கு வந்து விஜய் என்னதான் பேசினாலுமே உதயநிதி ஸ்டாலின் இல்லை, அங்குள்ள அரசியலை பேசுறதுக்கு அவர் இல்லை அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க இன்னைக்கு என்ன தேவைன்னா காவிரி பிரச்சனை தான் பெருசாக போயிட்டு இருக்கு. அப்போ அதை பேசுறதுக்கு வந்து 2 கட்சிகளும் இருந்து பேசும்போது தான் அதுக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கு இருக்கும். அப்போ அது இல்லைன்னா நாளைக்கு கவனிப்பாங்கல்ல, இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மண் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, அது நெகட்டிவ் தானே. ஏன்னா இதெல்லாம் கவனிப்பாங்க இல்லையா. அது ஆக்சுவலி என்னன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருச்சு, அந்த ஸ்பேஸில் நம்ம என்ன விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே தொடர்ந்து வந்து தாவேக அரசாக இருக்கட்டும் அல்லது தாவேக ஆதரவான நபர்களாக இருக்கட்டும் இல்லை தாவேக ஆதரவு ஊடகங்களாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் செய்தியை மட்டுமே கட்டமைக்கிறாங்க. அது செயல்பாடுகள் நடக்கவே மாட்டேது. செயல்பாடு தான் நின்று பேசும், செய்தி நின்று பேசாது இல்லையா. செய்தி அதிகபட்ச வதந்தி அவ்வளோதானே, ஓகேவா. செய்தியை கடந்து போயிடுவாங்க இல்லையா. ஆனால் செயல்பாடு தானே பேசும். ஆனால் இன்றைக்கி செயல்பாடாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா மக்கள் பார்த்துட்டே இருக்கான். இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல கரண்ட் பில்லு எங்கே ஏறிட்டுச்சு அப்படின்ட்டு. அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது இவங்க தான் சொல்கிறாங்க, கரண்ட் பில்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி கரண்ட் பில்லு ஏற ஏற மக்கள் வெறுப்புன்னு உச்சத்தில் இருக்காங்க. இது தாவேக்காக்கு இந்த எதிரான கருத்துக்கள் கிடையாது. ஆனால் வந்து கரண்ட் பில் ஏறுது இல்லையா, அதிகமாக போகுது. அப்போ மக்கள் பார்க்குறான் இல்லையா. என்ன காரணம்னா இப்போ உதாரணத்துக்கு 200 கரண்ட் பில் வந்த இடத்துல 2700 வருது. அவனுக்கு அந்த 2700 சேமிப்பாக இருந்தது, இப்போ அது நெகட்டிவாக மாறும். ஏன்னா செய்தி வந்து எத்தனை நாளைக்கு உங்களால் கொண்டு போயிட்டே இருக்க முடியும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வெறும் ஐடி மட்டும் போதும், ஊடகங்கள் மட்டும் போதும், அதை வச்சு பேசினா போதும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து பாஜக என்ன பண்ணுச்சோ, மோடி என்ன பண்ணாரோ அதே விஜய் பண்ணுறாரு. நாடாளுமன்றத்தில் ராகுல் தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜெயிலில் வச்சாங்க. இன்றைக்கி உதய் தப்பாக பேசிட்டாருன்னு விஜய் ஜெயிலில் வைக்கிறார். ஒரு ஆதிக்க மனநிலையை மட்டும் தான் எனக்கு தெரியுது. இன்னொன்று 9 கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த 9 கேஸ் போடுறதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை முடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. பொது இடத்துல பேசுகிறது, அவர் எதிர்க்கட்சி தலைவர், அவர் பேசுவார், அதை பேசவே கூடாதா. நீங்கள் அவர் பேசுனதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் வந்து அவர் மேலே வந்து கடுமையான வழக்குகளை போடுவாங்களா. உடனடியான கைது, நாளைக்கு சட்டப்பேரவை நடக்குது, காவிரி பிரச்சனை போயிட்டுருக்குது, ஓகேவா. ஒட்டுமொத்தமாக வந்து இவருக்கு நெகட்டிவாக உருவாக்குறது. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது எப்படின்னா உதயநிதி பேச விட்டுருங்க, அவர் பேசினார் பேசலை 2வது விஷயம். ஏன்னா எல்லாரும் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. முதல்வரே பேசுகிறவா இல்லையா, முதல்வர் கூட நெகட்டிவான விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. சபைக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்ம என்ன மாதிரி பேசுகிறோமோ அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க, கரெக்டாக. உதாரணத்துக்கு முன்னாடி அறிஞர் அண்ணா வந்து சுத்த தமிழில் பேசுவாங்க, சுத்த தமிழில் தான் பேசுவாங்க. அப்போ வந்து எதிரில் இருக்கக்கூடியவங்க சுத்த தமிழ்லேயே வந்து அறிக்கையை கொடுத்தாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்னா, ஏன்னா காலம் மாறிடுச்சு, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை தான் அவங்க அரசியலை எடுத்து வரணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு புது எப்படி சொல்ல நியூ ஏஜ் அரசியலை கொண்டு வந்துட்டீங்க. அப்போ அவங்களும் அந்த நியூ ஏஜ் அரசியலுக்கு ட்ரெண்டாக வராங்க. ஸோ அதனால் இப்படி பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு இது இருக்குது. ஆனால் உதயநிதி பேசினா வந்து நம்ம நியாயம் சொல்ல முடியாது. ஆனால் இதில் இவ்வளோ காரண காரியங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சும்மா இருந்த உதயநிதியை வந்து இன்றைக்கி இவங்க தூக்கி விட்டுட்டுருக்காங்க அப்படி தான் நான் சொல்வேன். உதயநிதிக்கு வந்து உதயநிதிக்கு உள்ளே வச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு அவர் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை பேசிட்டாரு, தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னா கூட அவர் பேசினார் தேவைதான் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் வந்து மக்களுக்கே புரியலையே, மக்களுக்கே பெரும்பாலான மக்களுக்கு புரியல. இப்போ வந்து இரட்டை அர்த்தம்னு இப்போ நீங்கள் வீட்டில் போய் நான் ரொம்பலாம் வேணாங்க, நம்ம வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்க வயசான பெண்களுக்கோ இல்லை நம்ம யாரோ ஒருத்தங்கிட்ட போய் சில விஷயங்களை சொல்லுங்களேன், அவங்க புரியாது. என்ன அப்படின்னா என்ன அப்படி தான் கேட்பாங்க. இது இரட்டை அர்த்தம் நம்ம தான் சொல்லி தெரியணும், இது டபுள் மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பெரும்பாலான மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இது ஒருமே புரியாத ஒன்று, இதுக்கெலாம் தூக்கி உள்ளே வைப்பாங்களான்னு இருக்கும். இது வந்து உதயநிதி மேலேஜுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு அவருடைய பொலிட்டிக்கல் மேலேஜுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.